குமாரி, இன்னைக்கு நம்ம மூணு பேர் தான் டியூஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்தோம். ஆமா கீர்த்தி, நான் நீ சமீரா நம்ம மூணு பேர் தான் டியூஷனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்தோம். இல்ல, நான் தான் டியூஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்தேன். சுகன், நல்லா போய் சொல்லாத. நாங்க மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் டியூஷனுக்கு வந்தோம். ஆமா, நாங்க தான் ஃபர்ஸ்ட் டியூஷனுக்கு வந்தோம். நாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நீ வந்த. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வரதுக்கு முன்னாடியே நான் டியூஷன்ல வந்து பேக வச்சிட்டு தான் எங்க வீட்டுக்கு போனேன், தெரியுமா? அப்ப நான் தானே டியூஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்தேன். நல்லா சொல்லுவ. டியூஷனுக்கு வந்தா இங்கே இருக்கணும். பேக வச்சிட்டுலாம் வீட்டுக்குலாம் போக கூடாது. நான் டியூஷன் டைமுக்கு முன்னாடியே சீக்கிரமா வந்துட்டேன். அதான் பேக வச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நல்லா சொல்லுவ. டியூஷன் டைமுக்கு யாரு கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஆமா, அதுக்கு முன்னாடி பேக வச்சிட்டு போனதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆமா, எல்லாரும் நல்லா சொல்லுவீங்க. எப்படி இருந்தாலும் நான் தான் டியூஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்தேன். சரி, வந்துட்டு போ. ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்து என்ன பண்ணா? இப்படி சும்மா தான உட்கார்ந்துட்டு இருக்கா? நீங்களும் சும்மா தான உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆமா, ஸ்கூல் புக் இன்னும் எதுவுமே கொடுக்கல. அதனால நாங்க வெறும் ரஃப் நோட் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தோம். இன்னும் டியூஷன் அக்கா வரல இல்ல, அதனால தான் சும்மா உட்கார்ந்திருக்கோம். நானும் அதே மாதிரி தான் ரஃப் நோட் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நானும் டியூஷன் அக்கா இன்னும் வரலன்னா சும்மா உட்கார்ந்திருக்கேன். குமாரி, பொரி உருண்டை இன்னும் டியூஷனுக்கு வரல பாரு. ஆமா, சுகன் கூட தானே எப்பவுமே வருவான். சுகன் வந்துட்டான். அப்ப இன்னைக்கு பொரி உருண்டை டியூஷனுக்கு வர மாட்டான்னு நினைக்கிறேன். குமாரி, நமக்கு இன்னும் ஸ்கூல்ல புக்ஸ் எல்லாம் ஒண்ணும் தரல இல்ல, அதனால புக்ஸ் எல்லாம் வாங்குனதுக்கு அப்புறம் டியூஷனுக்கு போகலாம்னு அவங்க அம்மா சொன்னாலும் சொல்லிருப்பாங்க. அதனால தான் அருண் டியூஷனுக்கு வந்திருக்க மாட்டான். சரி, அவன் வந்தா என்ன, வராட்டி போனா நமக்கு என்ன? நமக்கு இன்னும் புக்ஸே தரல. எப்படி இருந்தாலும் டியூஷனுக்கு வந்தா அந்த அக்கா நம்ம எல்லாரையும் விளையாடதான் சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். சரியா கீர்த்தி? ஓகே. இது திமிரு பிடிச்ச பூமாரி கீர்த்தி. அருணே, யார பார்த்து திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்லுடா. நீ தான் திமிரு பிடிச்சவன். டியூஷனுக்கு வந்ததே லேட். வந்த உடனே எங்களை பார்த்து திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்லியா? ஏடி கீர்த்தி, நீ ஒண்ணு டியூஷன் லீடர் கிடையாது, சரியா? நான் எப்ப வேணாலும் வருவேன். உனக்கு என்ன? பாரு அருணே, வீணா எங்ககிட்ட சண்டைக்கு வராத, பேசாம போயிரு. அப்படிதான் டீ சண்டைக்கு வருவேன். உங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு திமிரு இருந்தா உங்களுக்கு டியூஷனுக்கு வரும்போது வேற வழியோட வர வேண்டியதுன்னா எதுக்கு எங்க வீட்டு வாசலோட தெரு வழியா வரீங்க? நாங்க எப்படி வேணாலும் வருவோம். உனக்கு என்ன? உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இல்ல. எங்க வீட்டு வாசலோட எதுக்கு டீ வந்தீங்க? அங்க அந்த தெரு வழியா தான் வருவோம். உனக்கு என்ன? கீர்த்தி, ரொம்ப திமிரா பேசாத. இனி நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டு தெரு வழியா நீங்க டியூஷனுக்கு வரவே கூடாது. வேற எந்த வழியாவது நீங்க வாங்க. அத நீ ஒண்ணும் சொல்ல கூடாது. அது ஒண்ணு உங்க வீட்டு தெரு இல்ல, அது பொது தெரு தான், சரியா? ஏல அருணே, வந்த உடனே ஏம்ல அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சண்டை போட்டுட்டே இருக்கா? சுகன், இனி நீ இவங்க ரெண்டு பேர் கூடயும் பேச கூடாது, சரியா? ஏம்ல அப்படி சொல்லியா? இன்னைக்கு மழை பெஞ்சதுல, நான் அதனால டியூஷனுக்கு வராம லீவு போட்டுறலாம்னு நினைச்சு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து போன பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்ப எங்க வீட்டு வாசல் தெருவோட இவங்க ரெண்டு பேரும் பேக்க தூக்கிக்கிட்டு டியூஷனுக்கு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் டியூஷனுக்கு வர்றத எங்க அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வந்து என்ன ஏச்சி ஆசுனாங்க தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் நான் வீட்ல இருந்திருந்தோம்னா மட்டக்கம்மால நான் எங்க அம்மா கிட்டயே நல்ல அடி வாங்கியிருப்பேன். இன்னும் புக்ஸ் தரலாமா, அதனால இந்த பூமாரியும் கீர்த்தியும் டியூஷனுக்கு போய் விளையாடலாமா செய்வாங்க. நான் இன்னைக்கு வீட்லயே இருக்கேன்னு சொன்னேன். எங்க அம்மா கேட்கவே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் டியூஷன்ல போய் விளையாடுதாங்கல்ல, நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸோட டியூஷன்ல போய் விளையாடுன்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டுட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் வேற தெரு வழியா டியூஷனுக்கு வந்திருந்தாங்கன்னா எங்க அம்மா இவங்கள பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. நான் வீட்ல ஜாலியா உட்கார்ந்து கம்ப்யூட்டர் கேம், போன் கேம் எல்லாம் விளையாடிட்டு இருந்திருப்பேன். அருணே, போன்ல கேம்ஸ் எல்லாம் விளையாட கூடாதுன்னு டீச்சர் சொல்லிருக்காங்கல்ல? ஆமா, வீட்டுக்கு வந்தா போனே கையில எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அது நமக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே, அதனால தான் நான் போன்ல கேம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். இரு அருணே, எங்ககிட்ட நீ வேணுக்குமே சண்டைக்கு வாரா? நீ வீட்ல வச்சு போன்ல கேம் விளையாடிக்கிட்டு இருந்தால்ல, அத நான் டீச்சர் கிட்ட திங்கக்கிழமை சொல்லி கொடுக்கேன் பாரு. என்ன பத்தி நீ டீச்சர் கிட்ட சொல்லி கொடுத்தா அப்புறம் இருக்கு பத்துக்க உனக்கு. என்ன பண்ணுவா? சத்தம் போடாம அமைதியா உட்காருங்க. நீங்க சண்டை போடுறத பார்த்து இப்ப டியூஷனுக்கு
வாய்ப்பாடு சொல்லுன்னு சொல்லுவாங்களே, எனக்கு அதான் ஒரே பயமா இருக்கு. 7ஆம் கிளாஸ் வந்தாச்சு, இன்னும் உனக்கு 6வது வாய்ப்பாடு தெரிய மாட்டேங்குது. நீ ஒழுங்கா படிச்சிருக்கலாம்ல. ஒரு ஆறு ஆறு ஈராறு ரெண்டு ஆறு. ரெண்டு ஆறு இல்ல, இப்படி வாய்ப்பாடு சொன்னா உன் கண்ணத்துல 2 ஆறா தான் விழும். ரொம்ப ஊட விடாத, பேசாம இரு. சுகன், டியூஷன் அக்கா வந்தாங்களா? இல்ல, நான் வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது, இன்னும் டியூஷன் அக்கா வரல. சுகன், அப்போ நமக்கு இன்னைக்கு டியூஷன் லீவுன்னு தான் நினைக்கேன். நாம 2 பேரும் பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருவோமா? என்ன சொல்லியா, டியூஷன் லீவா? ஆமா, அதான் டியூஷன் அக்கா இன்னும் வெளியே வராமலே இருக்காங்க. அப்ப நமக்கு இன்னும் லீவு தானே. இந்த பூமாரியும் கீர்த்தியும் வேணும்னே தான் பேக்க தூக்கிக்கிட்டு வந்துருப்பாங்க. நமக்கு இன்னைக்கு எப்படியும் டியூஷன் லீவு தான். வா, நம்ம வீட்டுக்கு போவோம். நம்ம பேக்க தூக்கிட்டு போகும்போது டியூஷன் அக்கா வந்துட்டாங்கன்னா, சுகன் எதுக்கு நீ பயப்படியா? அந்த டியூஷன் அக்கால ஒண்ணு வர மாட்டாங்க, லீவுன்னு சொல்லுதம்ல. பிள்ளைங்களா, டியூஷனுக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? அருணி, டியூஷன் அக்கா. சுகன், அங்க பாரு, டியூஷன் அக்கா இன்னும் வரல. ஆமா, டியூஷன் அக்கா இன்னும் வரல. பிள்ளைங்களா, எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. சரிக்கா. அருணி, நம்ம பேசிக்கிட்டு இருந்தத டியூஷன் அக்கா கேட்டிருப்பாங்களோ, அதனால தான் நம்ம 2 பேருக்கு ஐடி கொடுக்கிறதுக்கு தான் வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுவாங்களே என்னவோ. நான் வர மாட்டேன். யாரும் வர மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது, எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. ஐயோ போச்சு, வீட்ல எங்க அம்மா அடிப்பாங்கன்னு நினைச்சு டியூஷனுக்கு வந்தா இங்க டியூஷன் அக்காவோ என்ன அடிக்க போறாங்க. பூமாரி, எப்பமோ நாம வெளியே வச்சுதானே விளையாடுவோம். இன்னைக்கு மழை லேசா பெஞ்சதில்ல, அதனால டியூஷன் அக்கா வீட்டுக்குள்ள வச்சு இன்டோர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு கூப்பிடுதாங்கன்னு நினைக்கேன். வா, நாம போவோம். ஐயா ஜாலி, சூப்பரா விளையாடலாம். ஆமா, இவனுக்கு 2 பேரும் ஏன் வாய ஆன திறந்துட்டு உட்கார்ந்திருக்காங்க? வாய்க்குள்ள ஈயாது கொசுவாது போயிர போகுது. பூமாரி, அது என்ன தெரியுமா? அருணே சுகன் கிட்ட டியூஷன் அக்கா இன்னும் வரவே இல்லல, அப்ப நமக்கு இன்னைக்கு டியூஷன் லீவு, நாம 2 பேரும் பேக்க தூக்கிட்டு ஓடிடுவோம்னு சொன்னா பாத்துக்க. என்னது, 2 பேரும் பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு போக போறாங்களா? ஆமா, அருணே சுகன் கிட்ட அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தான். 2 பேரும் பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த நேரமா பார்த்து டியூஷன் அக்கா எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்களா. அதை கேட்டுட்டு தான் 2 பேரும் பேய் எறிஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. அருண், சுகன் 2 பேரும் வாயை மூடுங்க, வாய்க்குள்ள பல்லி பேர போகுது. பிள்ளைங்களா, எல்லாரையும் வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன், இன்னும் யாருமே வரல. அருணே, வாங்க போவோம். உமாரி, இங்க பாரு, சுகர் பாக்கெட், அப்புறம் கொக்கோ பவுடர், ஆயில் எல்லாம் இருக்கு. ஆமா, டியூஷன் அக்கா தான் எடுத்து வச்சிருப்பாங்களோ. அமீரா, நான் கொக்கோ பவுடர்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல தெரியுமா? ஆமா பூமாரி, நானும் பார்த்ததே இல்ல. கொக்கோ பவுடர் எப்படி இருக்குன்னு நம்ம கையில எடுத்து பாப்போமா? சரி பூமாரி. பூமாரி, அதுல ஒரு ஸ்பூன் இருக்குல, அதுல எடுத்து பாரு. சரி சமீரா. இது பூமாரி, என்ன எடுத்துக்கிட்டு இருக்கா? இரு, உனக்கு டியூஷன் அக்கா கிட்ட சொல்லி கொடுக்க பாரு. அந்த கவர்ல கொக்கோ பவுடர் இருக்குல, அது எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு தான் எடுத்தேன். நல்லா போய் சொல்லாத என்ன? அந்த கவரோட எடுத்து உன் பேக்ல வச்சு வீட்டுக்கு கொண்டுட்டு போலாம்னு தானே நினைச்சா? நான் ஒண்ணு அப்படி நினைக்கல. டியூஷன் அக்கா, இந்த பூமாரிய பாருங்க. அருணே, இப்படி எல்லாம் போய் சொல்லாத. நீ மட்டும் நம்ம திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் கிட்ட என்ன பத்தி சொல்லி கொடுப்பேன்னு சொன்னால. நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். நாம நினைச்ச மாதிரி சாக்லேட் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிட்டு. பிள்ளைங்களா, எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமாக்கா, எல்லாருமே வந்துட்டோம். வாவ், கலர்ஃபுல்லான சாக்லேட். பிள்ளைங்களா, நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே டியூஷனுக்கு வந்திருக்கீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாக்லேட் பண்ணியிருக்கேன். வாவ், எவ்வளவு கலர்ஃபுல்லான சாக்லேட்ஸ். டியூஷன் அக்கா, இந்த சாக்லேட் எல்லாம் நீங்களேவா செஞ்சீங்க? ஆமா பூமாரி, இந்த சாக்லேட் எல்லாம் நானே தான் செஞ்சேன். அக்கதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்குக்கா. சரிமா, எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. இந்தாங்க மக்களே, எல்லாரும் எடுத்துக்கோங்க. டியூஷன் அக்கா, எல்லா சாக்லேட்டுமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியே அருண், வேணும்னா என்ன எடுத்துக்கோ. டியூஷன் அக்கா, சாக்லேட் பண்ற மோல்டு உங்ககிட்ட இருக்கா? ஆமாமா இருக்கு, நானும் அந்த மோல்டுல தான் இந்த சாக்லேட் எல்லாம் பண்ணேன். எங்க அம்மா அன்னைக்கே உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்கக்கா. சரிமா, நீ டியூஷன் விட்டு போவேல, அப்ப தாரேனா? சரிக்கா. வாவ், சாக்லேட் என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். சமீரா, இந்த அம்மா சாக்லேட் மோல்டு. थैंक यू கா. சமீரா, இதுலயே சாக்லேட் பண்ணுவாங்க? ஆமா, சாக்லேட்டை லிக்விட் மாதிரி பண்ணி இந்த மோல்டுல ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சாக்லேட் கெட்டியாகி இதே ஷேப்ல சாக்லேட் வரும். சமீரா, அப்போ சாக்லேட் மோல்டு என்ன டிசைன்ல இருக்கோ அதே
போவோம் சரியா? சரிக்கா. யாருனே அந்த தண்ணில எவ்வளவு பெரிய போட் நிக்குதுன்னு பாரு. அட ஆமா, எவ்வளவு பெரிய போட். பூமாரி, இது நம்ம கேரளால போட் ஹவுஸ்க்கு போனோம்ல, அதே மாதிரி தானே இருக்கு. ஆமா கீர்த்தி, நாம எல்லாரும் போனோம்ல போட் ஹவுஸ், அதே மாதிரி தான் இருக்கு. ஆமா பூமாரி, அதே மாதிரி போட் ஹவுஸ் தான் இதுவும். சமீரா, வாரியா நம்ம அந்த போட் ஹவுஸ்ல போய் பார்த்துட்டு வருவோம். வேண்டாம் பூமாரி, எங்க அம்மா டியூஷன் விட்டு வீட்டுக்கு சீக்கிரமா வர சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல போய் பார்த்துட்டு வந்துரும் சமீரா. இல்ல பூமாரி, எனக்கு யூனிஃபார்ம் கடையில தச்சிட்டாங்களா, அத வாங்குறதுக்கு தான் எங்க அம்மா என்ன வர சொன்னாங்க. நான் லேட்டா போனா அதுக்கு அப்புறம் கடை அடைச்சிட்டு போயிருவாங்க, அதனால நான் கிளம்புதேன். பூமாரி, அப்ப வா நாம போய் பார்த்துட்டு வருவோம். பூமாரி, கீர்த்தி, யாரும் அந்த போட் ஹவுஸ் கிட்ட போகாதீங்க, அங்க யாருமே இல்லாத மாதிரிலாம் இருக்கு. அமீரா, நாங்க சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வந்துருவோம். போய் பார்த்து போங்க, யாருக்குள்ள போட்னே தெரியல. சரி சமீரா. சரி, அப்ப நான் கிளம்புதேன், நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. சரி சமீரா, போயிட்டு வா. பூமாரி, வா நாம போவோம். சுகன், பூமாரியும் கீர்த்தியும் அந்த போட் ஹவுஸ் தான் பார்க்க போறாங்க, வா நாமளும் போவோம். சரி அருணே, வா நாமளும் போய் அந்த போட் ஹவுஸை பார்த்துட்டு வருவோம். பூமாரி, நாம போட் ஹவுஸ்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி ஊஞ்சல் இங்கேயே இருக்கு பாரு. ஆமா, அதே மாதிரி ரெட் கலர் ஊஞ்சல் சூப்பரா இருக்குல. கீர்த்தி, அங்க பாரு, எவ்வளவு டைரி மில்க் சாக்லேட், நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு பிடிச்ச மாம்பழம் இருக்கு, நான் அதை எடுத்து சாப்பிட போறேன். அந்த பழத்துல இருந்து கையை எடு. தம்பி, இந்த மாம்பழம் இன்னும் நல்லா பழுக்கல, கொஞ்சம் காயா இருக்கு. அங்கிள், நீங்க யாரு? தம்பி, நான் இந்த போட் ஹவுஸ்ல வேலை பாக்குறேன். அங்கிள், எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அங்கிள். இந்த கூடையில இருக்கக்கூடிய மாம்பழம் இன்னும் நல்லா பழுக்கல, உங்களுக்கு வேற மாம்பழம் வச்சிருக்கேன், வாங்க நான் உங்க எல்லாருக்கும் மாம்பழம் தாரேன். அங்கிள், நிறைய மாம்பழம் வச்சிருக்கீங்களா? ஆமா தம்பி, இந்த போட் ஹவுஸ்ல நிறைய மாம்பழம் வச்சிருக்கோம். ஐயா, ஜாலி. சரி, நீங்க எல்லாரும் முதல்ல இந்த போட் ஹவுஸ நல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வெல்கம் ட்ரிங்க்ஸ் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், சரியா? அங்கிள், நாங்க இந்த போட் ஹவுஸை சுத்தி பார்க்கலாமா? ஆமா பாப்பா, நீங்க எல்லாருமே போய் நல்லா சுத்தி பாருங்க. போட் ஹவுஸ் சுத்தி பார்க்கிறதுக்கு டிக்கெட்லாம் வாங்கணும்ல, எங்ககிட்ட காசு எதுவுமே இல்ல. ஆமா அங்கிள், எங்ககிட்ட 1 ரூபாய் கூட இல்ல. பிள்ளைங்களா, உங்க எல்லாருக்குமே இந்த போட் ஹவுஸ சுத்தி பார்க்கிறதுக்கு ஃப்ரீ, யாருமே டிக்கெட் வாங்க வேண்டாம். அங்கிள், நாங்க ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டாமா? ஃப்ரீயாவே இந்த போட் ஹவுஸை சுத்தி பார்க்கலாமா? ஆமா பாப்பா, எல்லாருமே ஃப்ரீயா போய் சுத்தி பாருங்க. அங்கிள், ஏதோ வெல்கம் ட்ரிங்க்னு சொன்னீங்கல்ல, என்னது? உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பு தான் நான் ரெடி பண்ண போறேன். அங்கிள், எனக்கு மட்டன் சூப்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே தம்பி, ஆனா எங்க கிட்ட இப்ப வெஜிடபிள்ஸ் தான் இருக்கு, நான் அதனால உங்க எல்லாருக்கும் நான் வெஜிடபிள் சூப்பு தான் ரெடி பண்ண போறேன். வாவ், சூப்பர் அங்கிள், எனக்கும் வெஜிடபிள் சூப்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் வெஜிடபிள் சூப்னா ரொம்ப பிடிக்கும். சரி பிள்ளைங்களா, எல்லாரும் போய் போட் ஹவுஸ சுத்தி பாருங்க. ஓகே அங்கிள். கீர்த்தி, நாம டூருக்கு போயிருந்தோம்ல, அப்ப போட் ஹவுஸ்ல ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கில நம்ம உள்ள போய் சுத்திலாம் பார்த்தோம். இப்போ நமக்கு ஃப்ரீயாவே சுத்தி பார்க்கலாம். ஆமா பூமாரி, ரொம்ப ஜாலியா இருக்குல. இங்க நிறைய சாக்லேட், நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த போட் ஹவுஸ். சரி வாங்க, நாம எல்லாரும் போய் சுத்தி பார்க்கலாம். வாவ், எனக்கு பிடிச்ச கிரீன் கலர் சோஃபா, எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் பில்லோ. பூமாரி, இந்த சோஃபாவை பத்தி எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, கிரீன் கலர்ல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, நல்ல புசு புசுன்னு இருக்கு. இதுல ஏறி ஜம்ப் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கிரீன் கலர் சோஃபா ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி வாங்க, நாம வேற இடம் போய் பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல். பூமாரி, இங்க பாத்தியா ஸ்விம்மிங் பூல்? ஆமா கீர்த்தி, எனக்கே பார்க்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. போட் ஹவுஸ்ல நீச்சல் குளமா? எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா?
சீக்கிரமா வீட்டுக்கு விட்டது நல்லதா போச்சு பத்தியா. அதனால தானே நாம இந்த போட் ஹவுஸ சுத்தி பார்க்க வந்தோம். அழகா சமீராவும் வந்திருக்கலாம், அவளும் ஜாலியா இந்த போட் ஹவுஸ சுத்தி பார்த்திருப்பா. ஆமா பூமாரி, சமீராவும் நம்ம கூட வந்திருக்கலாம். சரி, நாளைக்கு இந்த போட் ஹவுஸ் இங்கே இருக்கும்னா நாம சமீராவை கூட்டிட்டு வரலாம் சுத்தி பார்க்கிறதுக்கு. சரி பூமாரி. பிள்ளைங்களா எல்லாரும் வாங்க, உங்களுக்கு வெஜிடபிள் சூப்பர் ரெடியா இருக்கு. வெஜிடபிள் சூப்பர் ரெடியா இருக்கா? வாங்க நாம எல்லாரும் போய் சூப் குடிச்சிட்டு வரலாம். பிள்ளைங்களா வெல்கம் டு அவர் போட் ஹவுஸ். உங்களுக்கான வெஜிடபிள் சூப் அப்புறம் வெஜிடபிள் சாலட் எல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிடுங்க. அங்கிள், இந்த வெஜிடபிள் சூப் பார்க்கிறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அப்படியே தம்பி, சரி சரி சூப்பு குடிங்க. வெஜிடபிள் சூப் அப்புறம் வெஜிடபிள் சாலட் சூப்பர். சுகன், எங்க அம்மாவும் இதே மாதிரி தான் நிறைய காய்கறிகள்லாம் போட்டு சூப்பு செய்வாங்க. ஆனா எங்க அம்மா அதுல மாங்காவும் போடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் தெரியுமா? அருணே, அது வெஜிடபிள் சூப் இல்ல, அவியல். எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்காதீங்க. பின்ன நீ சொன்னத பார்த்து சிரிக்காம என்ன செய்ய? உங்க அம்மா உனக்கு அவியல் செஞ்சு கொடுத்திருக்காங்க, அதை போய் நீ வெஜிடபிள் சூப்னு சொல்லியா? ரெண்டுலயுமே வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கும்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். பூமாரி, வெஜிடபிள் சூப் ரொம்ப டேஸ்டா இருக்கு. சூடு ஆறதுக்குள்ள குடி, அப்பதான் நல்லா இருக்கும். சரி கீர்த்தி. பூமாரி டியூஷனுக்கு போயிட்டு இன்னும் வரல. புக்கெல்லாம் கொடுக்கலாமா இன்னைக்கு, அதனால டியூஷன் சீக்கிரமா விட்டுருவாங்கன்னு சொன்னா இன்னும் ஆளை காணல. சரி, யார் வீட்ல இருந்து விளையாடிட்டு இருப்பா. சுபி, நிஷா குட்டி. என்னம்மா? சுபி, அப்பா உனக்கும் நிஷா குட்டிக்கும் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்காங்க. gift? ஆமா மக்களே, அப்பா நேத்துக்கே வாங்கிட்டு வந்தாங்க. உங்ககிட்ட கொடுத்ததுக்கு நான் மறந்துட்டேன். மகேசுட்டி, மாமா வாங்கிட்டு வந்த gift தாங்க. மக்களே, ரெண்டு பேரும் கண்ணை மூடுங்க, அப்பதான் தருவேன். ஏம்மா, கண்ணை மூடிட்டேன் தாங்க. டடடை. மக்களே, கண்ணை திறந்து பாருங்க. ஐ, மேஜிக் ஸ்லேட். இத்தி, எனக்கு இந்த மேஜிக் ஸ்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஷா குட்டிக்கு மேஜிக் ஸ்லேட் பிடிச்சிருக்காமா? ஆமாட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, எனக்கும் இந்த மேஜிக் ஸ்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ இ ஏ பி சி டி அப்புறம் 1 2 3 எல்லாம் நான் எழுதுவேன். சரி மக்களே. குமாரி அக்கா மட்டும் டியூஷனுக்கு போயிருக்கா, நானும் போயிருப்பேன்ல. டியூஷன்ல போய் இந்த மேஜிக் ஸ்லேட் வச்சு நான் எழுதி இருப்பேன். சுபி, இன்னும் புக்ஸ் எல்லாம் கொடுக்கல மக்களே. திங்கக்கிழமை புக் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்புறமா நீயும் நிஷா குட்டியும் டியூஷனுக்கு போங்க, சரியா? சரிம்மா. மகேசத்தி, நான் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மேஜிக் ஸ்லேட்டை எடுத்துட்டு போவேன். நானும் ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போவேன். நீ ஸ்கூலுக்கு அழாம போனாலே சரிதான்ப்பா. ஹாய் லில்லி, ஹாய் ஜில்லி. ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எம்மா, என்ன சமீரா? அம்மா, மீனுக்கு ஃபுட் கொடுத்தீங்களா? ஆமா சமீரா, ஃபிஷ் டேங்க் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி மீனுக்கு ஃபுட் எல்லாம் போட்டாச்சு. நீ எதுவும் போட்றாத. சரிம்மா. சரி, யூனிஃபார்ம் தச்சு வாங்கிட்டு வந்தோம்ல, நீ போட்டு பாத்தியா? அளவெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஆமாம்மா, அளவெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. நான் அதை மடிச்சு பீரோல வச்சுட்டேன். அம்மாக்கு டைம் இல்ல, இல்லன்னா நானே உனக்கு யூனிஃபார்ம் தச்சு கொடுத்திருப்பேன். பரவாயில்லம்மா. அத்தை வீட்ல Dress வாங்கி கொடுத்தாங்கல்லம்மா, அதை நீங்க தச்சு தருவீங்கல்ல? ஆமா மக்களே, அந்த Dress நான் தச்சு தரேன். சரிம்மா. சரி மக்களே, சோஃபால உட்காரு. நீ கேட்ட நூடுல்ஸ் தான் செஞ்சிட்டு இருக்கேன். அம்மா இப்ப எடுத்துட்டு வரேனா? சரிம்மா. லில்லி, ஜில்லி, நீங்க சாப்பிட்டீங்கல்ல? அக்காவும் இப்ப நூடுல்ஸ் சாப்பிட போறேன். சமீரா, இந்தம்மா சாப்பிடு. அம்மா, நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி மக்களே, சாப்பிடு. இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் பூமாரி வீட்டுக்கு வரலையே. அப்படி யாரும் ஃப்ரெண்ட் வீட்டுக்காவது போய் விளையாட போகணும்னா வீட்ல வந்து பேக வச்சுட்டுல போவா. ஒருவேளை சுசீலா வீட்ல இருப்பாளோ? சரி, எதுக்கும் ஃபோன் பண்ணி கேப்போம். ஹலோ சுசீலா. சொல்லுங்கக்கா. கீர்த்தி உங்க வீட்லயே விளையாடிட்டு இருக்கா? இல்ல சுசீலா, நானே பூமாரி உங்க வீட்ல இருந்து விளையாடுதாளான்னு கேட்கிறதுக்கு ஃபோன் பண்ணேன். இல்லக்கா, பிள்ளைங்க வீட்டுக்கு யாருமே வரல. டியூஷன்ல இருந்து சீக்கிரம் வந்துருவாங்க, இன்னும் வரக்கான்லன்னு ஃபோன் பண்ணேன் சுசீலா. இன்னும் பிள்ளைங்க வரலையேக்கா. சரி இரு, ஃபாத்திமா வீட்ல பிள்ளைங்க விளையாடினாலும் விளையாடும், அவகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரிங்கக்கா, கேட்டு என்கிட்டயும் சொல்லுங்க. சரி சுசீலா, கேட்டு உங்ககிட்டயும் சொல்லுதேன். சரிக்கா. பிள்ளைங்க சுசீலா வீட்டுக்கும் போகல, அப்போ ஒருவேளை டியூஷன்ல இருந்தே வந்திருக்க மாட்டாளோ? சரி, எதுக்கும் ஃபாத்திமாட்ட ஒரு வார்த்தை கேட்போம், அவங்க வீட்ல பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்காங்களான்னு. அதுக்கப்புறம் டியூஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ பாத்திமா. சொல்லுங்கக்கா. பூமாரியும் கீர்த்தியும் உங்க வீட்லயேமா இருக்காங்க? இல்லக்கா, பிள்ளைங்க எங்க வீட்ல இல்லையே. அப்படியா? சரி, அப்போ டியூஷன்ல இருந்து இன்னும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கேன். என்னக்கா சொல்றீங்க?
பிள்ளைங்க சீக்கிரமா இன்னைக்கு டியூஷன்ல இருந்து வந்துருவேன்னு சொன்னாங்க. ஆனா பிள்ளைங்க இன்னும் வர காணலையே. சரியா அப்ப உங்க வீட்ல இருந்து விளையாடுவாங்களோன்னு நினைச்சு தான் ஃபோன் பண்ணேன் மத்துக்க. மகேஷக்கா டியூஷன் அப்பமே விட்டுட்டாங்கக்கா. சமீரா கூட வீட்ல தான் இருக்கா. என்ன சொல்லியே பாத்திமா? சமீரா வீட்ல இருக்காளா? ஆமாக்கா, சமீரா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டியூஷன்ல இருந்து வந்துட்டா. அதுக்கப்புறம் பிள்ளைய கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு இப்பதான் வீட்ல வந்து இருக்கோம். ஐயா அப்ப எங்க பிள்ளைங்க எங்க போனாங்க? பாத்திமா சமீரா கிட்ட எங்க பிள்ளைங்க இன்னும் டியூஷன்ல தான் இருக்காங்களா இல்லனா கிளம்பிட்டாங்களான்னு கேட்டு சொல்லுமா. சரிக்கா, கேட்டு சொல்லுதேன். சமீரா என்னம்மா? சமீரா பூமாரி கீர்த்தி எல்லாம் டியூஷன்ல இருந்து வந்துட்டாங்களா இல்ல அங்கேயே தான் இருக்காங்களா? டியூஷன் எல்லாம் அப்பமே விட்டுட்டாங்கம்மா. டியூஷன் அப்பமே விட்டுட்டாங்களா? நாங்க எல்லாரும் டியூஷன்ல இருந்து சேர்ந்துதாம்மா வந்தோம். நாங்க வர வழியில ஆத்துல ஒரு பெரிய போட் நின்னுச்சு. அந்த போட்டுக்குள்ள போய் பார்க்க போறோம்னு எல்லாருமே போனாங்கம்மா. யார் மக்களே போனாங்க? பூமாரி, கீர்த்தி, அருண் அப்புறம் சுகன் 4 பேருமே போட்ல போய் பார்க்க போறேன்னு சொன்னாங்க. அந்த போட் நல்ல பெருசா இருந்துச்சுமா. பூமாரி கூட அதை பார்த்துட்டு போட் ஹவுஸ்னு சொன்னா. என்னையும் பார்க்க வான்னு கூப்பிட்டாங்க. எனக்கு யூனிஃபார்ம் வாங்க போகிறதுக்கு நீங்க சீக்கிரம் வரணும்னு சொன்னீங்களாமா. அதனால தான் நான் மட்டும் போகல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மகேஷக்கா, சமீரா சொன்னதை கேட்டீங்களா? ஆமா பாத்திமா சமீரா சொல்லத நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ போட்ல சொல்லிட்டு இருக்கா. ஆமாக்கா, ஆத்து பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய போட் நின்னுச்சா. அத தான் போய் பார்க்க போறேன்னு சொன்னாங்களாம் பிள்ளைங்க. என்னம்மா ஆச்சு? அம்மா பூமாரிட்ட போனை கொடுக்க சொல்லுங்கம்மா. நான் போட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு கேட்கணும். சமீரா, பூமாரி, கீர்த்தி எல்லாம் இன்னும் யாருமே வீட்டுக்கு வரலையா? என்னம்மா சொல்லுதீங்க? ஆமா மக்களே, பூமாரி, கீர்த்தி எல்லாம் இன்னும் யாரும் வீட்டுக்கு வரலையா? அதான் மகேஷத்தை இங்க விளையாடிட்டு இருக்காங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்காங்க. அம்மா அவங்க எல்லாரும் எப்பவுமே போட் போய் பார்க்க போனாங்கல்ல, இன்னும் வரலையா? அம்மா சமீரா, இன்னும் யாருமே வரலையா? இன்னும் வீட்டுக்கு வரலையே பிள்ளைங்க. என்ன ஆனாங்கன்னே தெரியலையே. அக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க நேரா அந்த ஆத்து பக்கத்துல வாங்க. நானும் சமீராவை கூட்டிட்டு வரேன். சரி பாத்திமா, நான் சுசீலாவையும் கமலாவையும் கூட்டிட்டு வரேன். சரிங்கக்கா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. பிள்ளைங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, அங்கதான் இருப்பாங்க. சரி பாத்திமா, போனை வைக்க. சரிக்கா. என்னம்மா ஆச்சு? வா சமீரா, நாம போய் பிள்ளைங்க அங்க போட்ல இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரலாம். சரிம்மா. மக்களே சமீரா, அந்த போட் எங்கேயமா நின்னுச்சு? ஆமா ஆண்டி, அந்த பெரிய போட் இங்க தண்ணில தான் நின்னுச்சு. ஆனா இப்ப காணோம். ஐயோ கடவுளே, எங்க பிள்ளைங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. அருணே, அருணே. மகேஷக்கா, பிள்ளைங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்ல கமலா, பிள்ளைங்க யாரும் வரல. என்னக்கா சொல்லுவீங்க? பிள்ளைங்க யாரும் இன்னும் வரலையா? அப்ப எங்க போனாங்க? தெரியல கமலா, நாங்களும் பிள்ளைங்களை தான் தேடிட்டு இருக்கோம். இங்கதான் ஒரு பெரிய போட் நின்னுச்சா. அதுல தான் பிள்ளைங்க ஏறி பார்த்துட்டு இருந்தாங்களா? ஆமா ஆண்டி, இங்கதான் ஒரு பெரிய போட் நின்னுச்சு. ஆனா இப்ப அந்த போட் காணல. ஐயோ, அப்ப பிள்ளைங்க எங்க போனாங்க? அதான் ஒண்ணு புரியாம நிக்கும் கமலா. யாரும் வருத்தப்படாதீங்கக்கா. பிள்ளைங்க எல்லாரும் இங்க எங்கேயா தான் இருப்பாங்க. என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? இந்த ஆத்துல ஒரு பெரிய போட் நின்னுச்சா, நீங்க பாத்தீங்களா? ஆமாம்மா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த பக்கமா தான் போனேன். அப்போ ஒரு பெரிய போட்டு நின்னதை நான் பார்த்தேன். என்னாச்சு? இப்ப அந்த போட் காணலையே. இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தாம்மா அங்க இருந்து கிளம்புன மாதிரி இருந்துச்சு. என்ன என்னாச்சு சொல்லுவீங்க? போட்டே கிளம்பிட்டா? ஆமாம்மா, இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போட்டு கிளம்பிச்சு. ஐயோ, அப்ப போட்ல இருந்த நம்ம பிள்ளைங்க எல்லாம்? என்னம்மா சொல்லுதீங்க? என்னாச்சு? அந்த போட்ல ஒரு 4 பிள்ளைங்க இருந்தாங்களா, நீங்க பாத்தீங்களா? போட்டு கிளம்பி போனதை மட்டும் நான் பார்த்தேன். ஆனா அதுல பிள்ளைங்க இருக்காங்களான்னு நான் சரியா கவனிக்கலையே. ஐயோ அருணே, என்னாச்சுன்னு தெரியலையே என் பிள்ளைக்கு. போட் எங்க போச்சுனே தெரியலையே. அந்த போட்லயே பிள்ளைங்க போயிருந்தாங்கன்னா எங்க போயிருப்பாங்க? மகேஷக்கா, நம்ம பிள்ளைங்க எங்க போயிருப்பாங்க? என் அம்மாவே டியூஷனுக்கு போக மாட்டேன்னு சொன்னானே. நான் தான் அவனை வலுக்கட்டாயமா அடி கொடுத்து டியூஷனுக்கு அனுப்புனேன். இப்போ எங்க போறானே தெரியலையே. என் மகனும் டியூஷனுக்கு போக மாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் அவனை அனுப்பி வச்சேன். பூமாரி எங்க மக்களே போனா? கீர்த்தி, அம்மா உன்னை பார்க்கணும் மக்களே, எங்கம்மா இருக்கா? வருத்தப்படாதீங்கக்கா, பிள்ளைங்க எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. எப்படி பாத்திமா வருத்தப்படாம இருக்க? பிள்ளைங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியலையே. பிள்ளைங்க இங்க எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்கம்மா, கொஞ்சம் தேடி பாருங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா என்னாச்சு? பிள்ளைங்க எங்கேயுமே இல்ல. பாப்பா, பிள்ளைங்க எல்லாருமே அந்த போட்ல ஏறினதை நீ பாத்தியா? ஆமா அங்கிள், நான் பார்த்தேன். ஐயோ, அப்ப அந்த பிள்ளைங்களும் போட்லயே போயிருப்பாங்களோ? கடவுளே, நான் என்ன செய்வேன்? என் அம்மாவே துரு துருன்னு அங்கே இங்கேயுமா ஓடி விளையாடிட்டே இருப்பானே. இப்ப எங்க போனான்னே தெரியலையே. அவனுக்கு பிடிக்குமேன்னு ஒரு கூட நிறைய மாம்பழம் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன். என் பிள்ளை வீட்டுக்கு வந்தா சாப்பிடுமேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என் பிள்ளை எங்க இருக்காம்னே தெரியலையே. அக்கா, பிள்ளைங்க வந்துட்டாங்களா? இல்ல சித்ரா, பிள்ளைங்க யாருமே இன்னும் கிடைக்கல. ஐயோ, பிள்ளைங்க யாருமே இன்னும் கிடைக்கலையா? நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே டியூஷன் விட்டுட்டேனே. பிள்ளைங்க எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன்.
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதான் சரியா இருக்கும். ஆமா சித்ரா, நீ சொல்றதும் சரிதான். நம்ம முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதான் பிள்ளைங்களை சீக்கிரமா கண்டுபிடிச்சு தந்துருவாங்க. சரிக்கா, நான் இப்பவே முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுதேன். ஹலோ. ஐயோ, என் பிள்ளை சாப்பிடுற நேரம் இது. வயிறு பசிக்குன்னு சொல்லுவானே, வயிறு பசி தாங்க மாட்டானே. எங்க இருக்கானோ சுகன்? என் மக்களே, எங்க மக்களே இருக்க? அம்மாட்ட சீக்கிரம் வந்துருமா. பாத்திமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா சீக்கிரமா எங்க பிள்ளைங்களை கண்டுபிடிச்சு தந்துருவாங்கல்ல? ஆமாக்கா, நம்ம பிள்ளைங்களை சீக்கிரமா கண்டுபிடிச்சு தந்துருவாங்க. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, தைரியமா இருங்க. பூமாரி, கீர்த்தி, எல்லாரும் எங்க இருக்கீங்க? நான் தான் உங்களை அந்த போட்ல ஏற வேண்டாம்னு சொன்னோம்ல, நீங்க தான் கேட்காம ஏறி போய் பார்க்க போனீங்க. இப்போ உங்க யாரையுமே காணல. நாங்க எங்க போய் தேடுவோம்? அக்கா, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அவங்க வந்துட்டே இருக்காங்க. நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. எப்படிமா நாங்க வருத்தப்படாம இருக்க? எங்க பிள்ளைங்க எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைங்க. எங்க போனாங்கன்னே ஒண்ணு புரியாமலா நிக்கும். உங்க வருத்தம் எனக்கு புரியுதுக்கா. இப்ப போலீஸ் வந்துருவாங்கல்ல, அவங்க பிள்ளைங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. இங்க காணாம போன பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் நீங்களாமா? ஆமா சார், எங்க பிள்ளைங்க தான் காணாம போயிட்டாங்க. காணாம போன அந்த 4 பசங்களோட கூட வந்த பொண்ணு நீயாமா? ஆமா, அவங்க 4 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பாப்பா. அது அது வந்து இதுதான் நடந்துச்சு. பாப்பா, அந்த போட் ரொம்ப பெருசா இருந்துச்சோ? ஆமா, என் ஃப்ரெண்ட் கூட அது பெரிய போட் ஹவுஸ்னு சொன்னா. போட் ஹவுஸா? ஆமா, அப்படிதான் சொன்னா. சார், நாம அது ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கக்கூடிய கடத்தல்கார கும்பலோட போட்டா இருக்குமோ? என்ன சார் சொல்லுவீங்க? கடத்தல்காரங்களா? ஆமாமா, நாங்களும் ரொம்ப நாளா ஒரு கடத்தல் கும்பலை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கும் ஒரு பெரிய போட் இருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படினா எங்க பிள்ளைங்களை கடத்திட்டு போயிட்டாங்களா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா, நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு பிள்ளைங்களை மீட்டு தந்துருவோம். ஐயோ, என் பிள்ளையை கடத்திட்டு போயிட்டாங்களே. சார், நாங்க எங்க பிள்ளைகளை எப்படி சார் பார்க்கவே? கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவீங்க? யாரும் வருத்தப்படாதீங்கம்மா, நாங்க எப்படியாவது அந்த பிள்ளைங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். நீங்க முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குங்க. அப்புறம் பிள்ளைங்களோட போட்டோ இருந்துச்சுன்னா அதையும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார், சீக்கிரமா வாங்க. எஸ் சார். பூமாரி, மக்களே எங்க மக்கா இருக்க? வருத்தப்படாதீங்க ஆண்டி, எல்லாருமே திரும்பி வந்துருவாங்க. எங்க பிள்ளைகளை நாங்க எங்கட போய் தேட? கடவுளே! இந்த ஆறு நேர கடல்ல போய் தானே சேருது? ஆமா சார், இந்த ஆத்துல உள்ள தண்ணி எல்லாம் நேர கடல்ல போய் தான் சேரும். அப்படின்னா அந்த போட் இங்க இருந்து கிளம்பி கடல் வழியா தான் போயிருக்கும். ஆமா, கடல் வழியா தான் போயிருக்கும். சார், பிள்ளைங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவீங்களா? ஆமாமா, பிள்ளைங்களை எப்படியாவது நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. முதல்ல பிள்ளைங்களோட பேரு, அப்புறமா அவங்களோட போட்டோ இருந்தா கொடுங்க. ஓகே சார். பூமாரி, இந்த பலூன் ஸ்லைடர் நல்லா ஜாலியா இருக்குல்ல? ஆமா, இந்த பலூன் ஸ்லைடர்ல ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கே ரொம்ப ஜாலியா இருக்கு. இங்க பாருங்க எல்லாரும், சோட்டா பீம், சுக்கி, ராஜு எல்லாம் இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம வீட்ல இதே மாதிரி ஸ்லைடர் பலூன் இருந்துச்சுன்னா நம்ம சோட்டா பீம், சுக்கி, ராஜு கூட நின்னலாம் போட்டோ எடுத்துக்கலாம். ஆமா, நீ தான் போனை வீட்ல வச்சிட்டு வந்துட்டியா? நீ எடுத்துட்டு வந்திருந்தேனா உன் போன்லயே நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். ஜொய்! நான் தான் ஸ்லைடர்ல விளையாடிட்டு இருக்கோம்ல, நீ ஓரமா நிக்க வேண்டியதானே? நானும் ஸ்லைடர்ல விளையாடிட்டு தான் இருக்கேன். நீ ஜம்ப் பண்ணி தானே விளையாடிட்டு இருக்கா? ஒரு ஓரமா போய் நின்னு ஜம்ப் பண்ணி விளையாடு. நான் இதுல சறுக்கி விளையாட போறேன். ஒரு ஓரமா தள்ளி நில்லு, இல்லனா திரும்பவும் இதே மாதிரி தான் இடிப்பேன். இடிப்பேன். காலை முறிச்சு விடுவேன் பாத்துக்க. என்னது? என் காலை முறிப்பியா? ஆமா, என்ன இடிச்சா நான் உன் காலை முறிக்க தான் செய்வேன். அதான் உன்னை தள்ளி போய் விளையாடுன்னு சொல்லுதம்ல. நான் இங்க நின்னா விளையாடுவேன். உனக்கு என்ன? நீ வேணும்னா தள்ளி போய் விளையாடு. பூமாரி, இது ஒண்ணு உங்க வீட்ல உள்ள பலூன் ஸ்லைடர் இல்ல, சரியா? நான் என் இஷ்டத்துக்கு தான் விளையாடுவேன். உன் இஷ்டத்துக்கு விளையாடணும்னா விளையாடு. அதுக்கு நீ என்ன வந்து இப்படி இடிச்சான்னு வச்சுக்கிய, காலை பிடிச்சி அப்படியே கரைக்கி உன்னை தூக்கி எறிஞ்சிருவேன் பாத்துக்க. ஆமா, நீ என்ன தூக்கி எறிவா? அது வரைக்கும் என் கையில புளியங்காவ பறிச்சுக்கிட்டு இருக்கும். உன் கைய உடைச்சிருவேன் பூமாரி. பூமாரி, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. பாரு கீர்த்தி, சறுக்கி விளையாடுன்னு சொல்லிக்கிட்டு என் மேல வந்து இடிச்சிட்டு இருக்கா. இந்த போட் ஹவுஸ்ல உனக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே இல்ல. வேற எங்கயாவது போய் விளையாடு. நீ போய் வேற எங்கயாவது விளையாடு. நான் இந்த பலூன் ஸ்லைடர்ல தான் விளையாடுவேன். பூமாரி, நீ அவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத. வா, நாம வேற எங்கயாவது போய் விளையாடலாம். நாம எங்க இருக்கோம்? சுகன், நாம போட் ஹவுஸ்ல தான் இருக்கோம். உனக்கு தெரியலையா? இது போட் ஹவுஸ் இல்ல, எல்லாரும்
போட் ஹவுஸ்க்குள்ள மரமெல்லாம் வச்சு வளர்த்தாங்களோ? அனிமல்ஸ் சவுண்ட் எல்லாம் கேக்கு. ஆமா, அனிமல்ஸ் சத்தம் போடுறதெல்லாம் கேக்கு. ஆமா, நிறைய அனிமல்ஸ் சத்தம்லாம் கேக்கு. அப்ப நாம எல்லாரும் இப்ப எங்க இருக்கோம்? அருணே, நாம இப்ப எல்லாரும் ஃபாரஸ்ட்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். காட்டுக்குள்ளயா? இந்த காட்டுக்குள்ள நாம எப்படி வந்தோம்? இந்த பலூன் ஸ்லைடர் நம்ம போட் ஹவுஸ்ல இருக்குன்னு நினைச்சோம். அப்ப நாம இப்ப போட் ஹவுஸ்ல இல்லையா? ஆமா பூமாரி, நாம இப்ப காட்டுக்குள்ள தான் இருக்கோம். நிறைய அனிமல்ஸ் சவுண்ட் எல்லாம் கேக்கல. நாம எப்படி இங்க வந்தோம்? போட் ஹவுஸை சுத்தி பார்க்கலாம்னு போட் ஹவுஸ்ல ஏறணும். இப்ப நம்ம காட்டுக்குள்ள இருக்கோம். இந்த அனிமல்ஸ் சவுண்ட் கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி வாங்க, நாம எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம். இங்க இருந்து நாம எப்படி வீட்டுக்கு போக முடியும்? இப்ப நாம எங்க இருக்கோம்னே தெரியலையே. போட் ஹவுஸ் அந்த ஆத்துல நிக்கிற மாதிரி தானே இருந்துச்சு. இங்க எப்படி நாம வந்தோம்? பிள்ளைங்களா எல்லாரும் வாங்க ஜூஸ் குடிக்கலாம். கண்ணாடி போட்ட அங்கிள், நாங்க வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போகணுமா? ஆமா, நாங்க வீட்டுக்கு போகணும். எங்க அம்மா எல்லாம் எங்களை தேடிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா எனக்கு ரெடியா காபி போட்டு வச்சிருப்பாங்க. நான் வீட்டுக்கு போகணும். நீங்க வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. உங்க எல்லாரையும் நாங்க இப்போ ஃபாரினுக்கு கூட்டிட்டு போக போறோம். ஃபாரினுக்கா? ஆமா, உங்க எல்லாரையும் நாங்க வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம். அங்கிள், எங்க எல்லாரையும் நீங்க ஃபாரினுக்கா கூட்டிட்டு போக போறீங்க? ஆமா சின்ன பையா, உங்க எல்லாரையும் ஃபாரினுக்கு தான் கூட்டிட்டு போக போறோம். அப்போ சிங்கப்பூர், மலேசியா கூட்டிட்டு போறீங்களா? அங்கதான் நிறைய இடம் சுத்தி பார்க்கலாம். உனக்கு என்ன பைத்தியம் மேல பிடிச்சிருக்கு? பூமாரி, என்ன எதுக்கு இப்படி சொல்லியா? அந்த அங்கிள் நம்மள வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்கல்ல? லூசு பொறிவுருண்டை, இவங்கள நமக்கு யாருன்னே தெரியாது. நம்ம இப்ப எங்க இருக்கோம்னே தெரியல. எங்க இருந்தோ எங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க இருந்து ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. நீ பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு சிங்கப்பூர், மலேசியா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியா? நீ ஃபாரினுக்கு வரலன்னா இந்த காட்டுலயே கேட. நாங்க மட்டும் போயிட்டு வரோம். லூசு பொறிவுருண்டை. அங்கிள், இவன் மட்டும் உங்க கூட ஃபாரினுக்கு வரானா? நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போறோம். எங்களை வீட்ல கொண்டு விடுங்க. எங்க அம்மா, தம்பி எல்லாரையும் எனக்கு தேடுது. ப்ளீஸ் அங்கிள், எங்களை எங்க வீட்ல கொண்டு விட்டுருங்க. பாப்பா, நீ கண்டுபிடிச்சிட்டியா? நாங்க உங்களை கடத்திட்டு வந்திருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டியோ? புத்திசாலி புள்ள. என்னது? எங்களை கடத்திட்டு வந்திருக்கீங்களா? பொறிவுருண்டை, இப்ப புரியுதா? அங்கிள், எனக்கு எங்க வீட்டுக்கு போகணும். நீங்க எவ்வளவுதான் இப்படி கண்ணீரை வடிச்சாலும் இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உங்க எல்லாரையும் நாங்க ஃபாரினுக்கு கடத்த போறோம். அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், எங்களை விட்டுருங்க. நாங்க தெரியாம போட் ஹவுஸ்ல ஏறிட்டோம். கூல் ட்ரிங்க்ஸ், சாக்லேட், அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் கொடுத்தீங்கல்ல? ஆமா, உங்களை நம்ப வைக்கிறதுக்கு தான் அதெல்லாம் சாப்பிடறதுக்கு கொடுத்தோம். எங்களை தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு விட்டுருங்க. நாங்க போயிருந்தோம். அதான் சொல்லுதம்ல, இங்க இருந்து யாரும் வெளியே போக முடியாது. இன்னும் 1 மணி நேரம் இந்த காட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம திருப்பியும் போட் ஹவுஸ்ல ஃபாரினுக்கு போறோம். அப்ப நான் வீட்டுக்கே போக முடியாதா? நீ தான சொன்ன ஃபாரினுக்கு போறேன்னு. இப்போ எதுக்கு கண்ணீரை போட்டு வடிக்க? பூமாரி, இந்த அங்கிள் நம்மள வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களா? எங்கேயோ கடத்திட்டு போறாங்களா? அதத்தான் நானும் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். பூமாரி, நாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். ஆமா, என்ன பண்ணனே தெரியல. பூமாரி, அந்த கண்ணாடி போட்ட அங்கிள் இந்த சைடு தானே நிக்கிறாங்க. நாம அந்த பக்கமா தப்பிச்சு ஓடிடுவோமா? ஆமா, நாம அந்த பக்கமா தப்பிச்சு ஒரே ஓட்டமா ஓடிரலாம். அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் வழியா நம்ம ஓடியே போயிட்டோம்னா அப்புறம் எங்கேயாவது ஒரு மெயின் ரோடு வரும். அங்க யார்கிட்டயாவது நம்ம ஹெல்ப் கேட்கலாம். அப்படியே நம்ம வீட்டுக்கும் போயிடலாம். சரி, அப்ப சத்தம் போடாம எல்லாரும் இந்த பக்கமா தப்பிச்சு ஓடலாம். ஓடுங்க ஓடுங்க, ஃபாஸ்டா ஓடுங்க. என்ன எல்லாரும் தப்பிச்சு ஓடிரலாம்னு பாக்குறீங்களோ? இங்க இருந்து யாரும் தப்பிச்சு போகவே முடியாது. அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், நாங்க எங்க வீட்டுக்கு போயிடுறோம். இப்படியே விட்டாலாம் நீங்க சரியா வர மாட்டீங்க. நாம நல்ல வசமா வந்து மாட்டிக்கிட்டோம். ஆமா, நாம இப்படி மாட்டோம்னு நினைச்சே பார்க்கல. சுகன், நாம எல்லாரும் அந்த பலூன் ஸ்லைடர்ல தான விளையாடிட்டு இருந்தோம். இங்க எப்படி வந்தோம்? நாம எல்லாரும் அந்த பலூன் ஸ்லைடர்ல இருந்து தப்பிச்சு ஓடிரலாம்னு பார்த்தோம்ல. அப்பதான் அந்த பூச்சாண்டி அங்கிள் நம்ம எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. ஆமா, அந்த பூச்சாண்டி அங்கிள் தான
நாம அதுல ஏறி பார்க்கலாம்னு நீ தானடி சொன்னா. உன்னை யாரு போட் ஹவுஸ்ல ஏற சொன்னா? நீ தானடி சொன்னா. இப்ப நம்ம எல்லாரையும் பூச்சாண்டி இப்படி புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த பூ மாதிரிதான். பேசாம இருந்துருந்துக்க. நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். சும்மா என்ன கோவப்படுத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அப்படி காலை வச்சு மிதிச்சு சேரோட தள்ளி விட்டுறோம் பாத்துக்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பூ மாதிரிதான். இன்னமும் என் மேல பழிய போட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் உன் வாயிலே குத்திடுறோம் பாத்துக்க. இடி பூ மாதிரி சும்மா இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நாம இங்க இருந்து எப்படி தப்பிக்கணுங்கிற வழிய பாருங்க. சுகன், என்ன கட்டி வச்சிருக்க கயிறை கொஞ்சம் அவுத்து விட. அப்புறமா நான் உன்னை கட்டி வச்சிருக்க கயிறை அவுத்து விடுதேன். நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம். நீ முதல்ல ஏன் கயிறை அவுத்து விடு, அதுக்கப்புறமா நான் உன்னை கட்டி வச்சிருக்க கயிறை அவுத்து விடுவேன். என் கயிறு ரெண்டையும் சேர்த்து தானே கட்டி வச்சிருக்காங்க. நான் எப்படி உன் கயிறை அவுத்து விட முடியும்? நல்ல கண்ணை வச்சு பாரு. என் கையும் சேர்த்து தானே கட்டி வச்சிருக்காங்க. அப்ப நான் மட்டும் எப்படி உன் கயிறை அவுத்து விட முடியும்? அப்ப நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா? நீ தானே சொன்னா வெளிநாட்டெல்லாம் சுத்தி காட்டுங்கன்னு. அந்த அங்கிள் இப்ப நம்மள கடத்தி கூட்டிட்டு போய் நல்ல வெளிநாட்டெல்லாம் சுத்தி காட்டுவாரு. இங்க அம்மாட்ட பாடு. பிள்ளைங்களா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? சும்மா இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கிள், எங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. கயிறை மட்டும் அவுத்து விட்டுருங்க. நாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு போறோம். ஆமா, உங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பதுக்கா நாங்க இப்படி கட்டி வச்சிருக்கோம். அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். எங்க அம்மா அப்பா எல்லாம் எங்களை தேடிட்டு இருப்பாங்க. நாங்க வீட்டுக்கு போகணும். ஆமா அங்கிள், எங்க அம்மா எனக்காக ஹார்லிக்ஸ் போட்டு ஆத்தி வச்சிருப்பாங்க. நான் போய் குடிக்கணும். கயிறை மட்டும் அவுத்து விட்டுருங்க அங்கிள். உங்களை கட்டி வச்சிருக்க கயிறை அவுத்து விட்டா மட்டும் நீங்க இங்க இருந்து தப்பிச்சிட முடியாது. அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், எங்களை எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. நாங்க யாருக்கிட்டயும் உங்களை பத்தி சொல்ல மாட்டோம். ஆமா பூச்சாண்டி அங்கிள், நாங்க யாருக்கிட்டயும் உங்களை பத்தி சொல்லி கொடுக்க மாட்டோம். எங்களை எங்க வீட்டுக்கு மட்டும் அனுப்பி விட்டுருங்க. என்னதே, நான் பூச்சாண்டியா? ஆமா, நீங்க எங்களை கடத்திட்டு வந்திருக்கீங்கல்ல, அப்ப நீங்க பூச்சாண்டி அங்கிள் தானே? பிள்ளைங்களுக்கு ரொம்ப திமிரு கூடி போச்சு. உங்க எல்லாரையும் சீக்கிரமா வெளிநாட்டுல கொண்டுட்டு போய் வித்தரணும். பிள்ளைங்களா இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்க, அப்புறம் வாயிலையும் பிளாஸ்டர் ஒட்டி வச்சிருவேன். அங்கிள், எங்களை தயவு செஞ்சு எங்க வீட்ல விட்டுருங்க. என்ன பாப்பா, என்னாச்சு? அங்கிள், ஒரு இருமலா இருக்கு. எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். சரி சரி இரு, தண்ணி கொண்டு வர சொல்லுதேன். ஏய், ரெண்டு பேரும் தண்ணி எடுத்துட்டு வாங்க. என்னாச்சு கீர்த்தி? என்னன்னு தெரியல பூமாரி. ஒரு இருமலா வருது. சரி, இப்ப தண்ணி கொண்டு வருவாங்கல்ல, அத குடி சரியாயிரும். சரி. தண்ணி. அங்க பிங்க் கலர் Dress போட்டிருக்கல ஒரு பாப்பா, அந்த பாப்பாட்ட கொண்டு வந்து தண்ணியை கொடு. சரி. பூமாரி, அங்க பாரு, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. என்ன, நீயும் வா. அக்கா, இந்தாங்க தண்ணி குடிங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் யாரு? எங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்து ஊரு. இது என் தங்கச்சி. நாங்க எங்க பாட்டி கூட ஆத்துல துணி துவைக்கிறதுக்கு போனோம். அப்போ இந்த கண்ணாடி போட்ட அங்கிள் எங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு வந்துட்டாங்க. என்னது, உங்களையும் கடத்திட்டு வந்துட்டாங்களா? ஆமாக்கா, எனக்கு எங்க பாட்டி கிட்ட போனோம். இந்த பாப்பா கிட்ட குடிக்க தண்ணியை கொடு. சரி அக்கா, இந்தாங்க தண்ணியை குடிங்க. தண்ணி போதும். நீங்க எல்லாரும் இங்க எப்படி வந்தீங்க? ஆத்துக்கிட்ட இந்த போட் ஹவுஸ் நின்னுச்சா, நாங்க சுத்தி பார்க்கலாம்னு மேல ஏறணும். இந்த அங்கிள் எங்க எல்லாரையும் கடத்திட்டு வந்துட்டாங்க. இங்க இருந்து தப்பிச்சு போக முடியுமா? முடியாதுன்னு நினைக்கேன். இவங்க நம்ம எல்லாரையும் கொண்டு வெளிநாட்டுல வித்துற போறாங்களா? எனக்கு இப்பவே எங்க அம்மா கிட்ட போடும். என்ன, எனக்கு இப்பவே பாட்டி கிட்ட போடும். எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. அழாதம்மா தங்கச்சி, அண்ணன் எப்படியாவது உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருதே. பாட்டி. என்ன, ரெண்டு பேரும் தண்ணியை கொடுத்தாச்சுல, அங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க இடத்துக்கு போங்க. வாமா தங்கச்சி, நாம இங்க இருந்து போயிருவோம். இல்லன்னா இந்த புஜாண்டி நம்மள அடிப்பா. சரிண்ணே.
பூச்சாண்டி அங்கிள், எனக்கு உச்சா வருது. என்னது உச்சா வருதா? ஆமா அங்கிள், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா உச்சா வருது. அங்கிள், எனக்கு உச்சா வருது. அங்கிள், எங்களுக்கு உச்சா வருது. நாங்களும் பாத்ரூம் போணும். எல்லாரும் வேணும்னே தானே இப்படி சொல்லுதீங்க? இங்க இருந்து யாருமே தப்பிச்சு போக முடியாது. அங்கிள், நாங்க யாரும் தப்பிச்சு போக மாட்டோம். அர்ஜென்ட்டா உச்சா வருது. இப்ப நான் பாத்ரூமுக்கு போகலனா இந்த சேர்லயே உச்சா இருந்துருவேன். ஏற்கனவே நாம ஒரு வாரம் குளிக்காம இருந்து ஒரே நாத்த நாறுது. அதுக்கப்புறம் இந்த பையன் வேற சேர்ல உச்சா இருந்துட்டோம்னா அப்புறம் இந்த போட் ஹவுஸே நாறிரும். சரி, கயிறு அவுத்து விடுவோம். எல்லா பிள்ளைங்களும் பாத்ரூமுக்கு போயிட்டு வரட்டும். பிள்ளைங்களா, உங்க எல்லாருக்கும் கயிறு அவுத்து விடுவேன். நீங்க பாத்ரூமுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். என்ன? சரிங்க அங்கிள். இங்க இருந்து 2 ரூம் தாண்டி தான் பாத்ரூம் இருக்கு. போயிட்டு எல்லாரும் சீக்கிரமா அங்க வந்திருக்கணும். சரியா? சரிங்க அங்கிள். இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு யாராவது நினைச்சீங்க, அப்புறம் எல்லாரையுமா தூக்கி ஆத்துல போட்டுருவேன். எல்லாருக்கும் கயிறையும் அவுத்து விட்டாச்சு. சீக்கிரமா போயிட்டு இங்க வந்திருக்கணும். என்ன? சரிங்க அங்கிள். நீங்க கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கொடுத்துட்டீங்கல்லம்மா? ஆமா சார், கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கொடுத்துட்டோம். சரிம்மா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. நாங்க பிள்ளைங்களை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். சார், எங்க பிள்ளைங்க காணாம போய் 2 மணி நேரம் ஆகுது. எங்களுக்கே ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க யாரும் வருத்தப்படாதீங்கம்மா. பிள்ளைங்களை நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். சார், பிள்ளைங்க இல்லாம நாங்க இங்க இருந்து போக முடியாது. சொல்றதை கேளுங்கம்மா. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. உங்களுக்கு யாராவது போன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுனாங்கன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். சரிங்கம்மா, நீங்க எல்லாரும் இப்ப கிளம்புங்க. அக்கா, வாங்க நாம எல்லாரும் வீட்டுக்கு போவோம். எப்படி சித்ரா, பிள்ளைங்க இல்லாம நாம வீட்டுக்கு போறது? அதான் போலீஸ்கார் சொல்றாங்கல்ல, பிள்ளைங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. வாங்கக்கா, நம்ம வீட்டுக்கு போவோம். பிள்ளைங்க எங்க இருக்காங்களோ, சாப்பிட்டாங்களோ, தண்ணி குடிச்சாங்களோ, ஒண்ணுமே தெரியல. என் பையன் வயிறு பசியே தாங்க மாட்டான். மத்தியானம் 11 மணிக்கு சாப்பிட்டது, மணி இப்ப 4 மணி ஆகுது. இந்நேரம் என் பிள்ளை வயிறு பசியில துடிச்சுக்கிட்டு இருப்பா. என் மகன் இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். சொல்லதை கேளுங்கம்மா. யாரும் இப்படி ஸ்டேஷன்ல நிக்க கூடாது. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. வாங்கக்கா, நம்ம வெளியே போய் உட்காருவோம். என்னக்கா, வீட்டுக்கு போகாம எல்லாரும் இங்கே உட்கார்ந்துட்டீங்க? ஆமா சித்ரா, பிள்ளைங்க கிடைக்காம நாங்க யாரும் இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம். போலீஸ் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கக்கா. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல சித்ரா, எங்க பிள்ளைங்க கிடைக்காம நாங்க இங்க இருந்து வரவே மாட்டோம். வீட்டுக்கு போறா, எங்க பிள்ளைங்களோட தான் போவோம். பிள்ளைங்க காணாம போனதை நினைச்சா எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. ஆனா சீக்கிரமா பிள்ளைங்க கிடைச்சிருவாங்க. அக்கா, குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் சித்ரா, ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்ப தண்ணியாவது வாங்கிட்டு வரட்டுமாக்கா? எங்க பிள்ளைங்க கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்கு பச்சை தண்ணி கூட பல்லுல படாது. பூமாரி, எங்க மக்களே இருக்கா? அருணே. மைக்கு, பிள்ளைங்க எல்லாரும் பத்திரமா இருக்காங்களா? எஸ் பாஸ், எல்லா பிள்ளைங்களும் பத்திரமா இருக்காங்க. வெரி குட் மைக்கு. முதல் தடவையே நீ 6 பிள்ளைங்களை கடத்திட்டு வந்திருக்கா. அதனால அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட். தேங்க்யூ பாஸ். இந்த பிள்ளைங்களோட பேரண்ட்ஸுக்கு போன் பண்ணி மிரட்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கலாம். ஆனா அதை விட நாம இவங்கள வெளிநாட்டுல வித்தாதான் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். எஸ் பாஸ், நீங்க சொல்லது சரிதான். உண்மையிலேயே நம்மள வெளிநாட்டுல விக்க போறாங்களா? அப்படிதானே பூமாரி சொல்லுதாங்க. நாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஆகணும். சரி வாங்க, நம்ம இங்க இருந்து போவோம். நம்மள பார்த்தாங்க அவ்வளவுதான். எனக்கு இங்க இருக்க ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுக்கு போகணும். பாட்டியை தேடுது. எனக்கு பாட்டி கிட்ட போகணும். அழாத அஞ்சு, நாம எப்படியாவது பாட்டி கிட்ட போயிரலாம். எனக்கு இப்பமே பாட்டி கிட்ட போகணும். நாம எப்படி
நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே